ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 32 2வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 2வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கே தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது எப்போது இதை எழுதுகிறார் என்று சொன்னால், தாவீது பத்சேபாளிடத்தில் செய்த பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின போது தன் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு 51வது சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். அப்படி 51வது சங்கீதத்தில் தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறார். இப்ப ஆண்டவர் இந்த தாவீதினுடைய பாவத்தை மன்னித்த பின்பதாக, ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பின்பதாக இந்த 32வது சங்கீதத்தை தாவீது அங்கே எழுதுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அந்த 1வது வசனத்துல பார்க்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே தாவீது எழுதுகிறார். அந்த 2வது வசனத்துல அந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கபடு அப்படின்னு சொன்னா அது எதை குறிக்கிறது? கபடு என்று சொன்னால் அது வஞ்சிப்பது, ஏமாற்றுவது, உள்ளத்திற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் கபடு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் என்று நாம் சில நேரங்களில் சொல்லுவோம். கபடு என்று சொன்னால் ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, உள்ளத்திற்குள் ஒன்றை வைத்து வெளியில் ஒன்றை பேசுவது. நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில மனிதர்களை பார்த்த உடனே அவர்களை புகழ்ந்து பேசுவோம், அவருக்கு காணாது என்று அப்படி சொல்லுவோம். ஆனா அவர் கொஞ்சம் நகர்ந்து போன பின்பு நம்முடைய உள்ளத்துல இருந்து வார்த்தைகள் வரும், இவனெல்லாம் இருக்கிறானே என்று சொல்லி அந்த மனிதனை குறித்து உள்ளத்திற்குள் ஒன்று வெளியில் ஒன்று பேசுவது. இன்னும் நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஏரோது ராஜாவினுடைய அரண்மனைக்கு சாஸ்திரிகள் அங்கே வருகிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி ஏரோதுவின் இடத்தில் வந்து கேட்கிறார்கள். இப்ப ஏரோது என்ன சொல்றாரு? அந்த பிள்ளையை திட்டமாய் விசாரியுங்கள், அதை நீங்கள் பார்த்த பின்பு நானும் வந்து பார்த்து அந்த பிள்ளையை நான் பணிந்து கொள்வேன் என்று ஏரோது சொல்றாரு. ஆனா அவருடைய உள்ளத்திற்குள் இருந்தது என்ன? 16வது வசனத்துல பார்க்கிறோம், தனக்கு போட்டியாக இன்னொருவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய இருதயத்திற்குள் இருந்தது. ஆனா வெளியில என்ன சொல்றாரு? அந்த பிள்ளையை நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஏரோது சொல்லுகிறான். அதைதான் கபடு என்று அங்கே நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நாம் கபடு நிறைந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிறரை ஏமாற்றுகிறவர்களாக, பிறரை வஞ்சிக்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அநேகம் பேர் தான் சம்பாத்தியம் செய்வதற்காக, தனக்கு நன்மை வேண்டும் என்பதற்காக, தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பிறரை ஏமாற்றுகிற, பிறரை வஞ்சிக்கிற காரியங்களை நம் உலகத்திலே நாம் பார்க்கிறோம்.
ஒருவேளை இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக, மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாக, உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாய் நீங்கள் வைத்திருந்து பேசுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஏமாற்றலாம், சமுதாயத்தை ஏமாற்றலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம். ஆனா ஆண்டவரை நாம் ஒரு காலமும் ஏமாற்ற முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 10:16 பார்க்கிறோம், பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்க, ஆனா புறாவை போல கபடற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் ஞானம் உள்ளவர்களாய், அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா அதே சமயம் பிறரை ஏமாற்றுகிறவர்களாக, பிறரை வஞ்சிக்கிறவர்களாக, கபடற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நாம் இந்த கபடு உள்ளவர்களாக, பிறரை ஏமாற்றுகிறவர்களாக, பிறரை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 120 அதுல உள்ள 3வது 4வது வசனத்தை பாருங்க. கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும், பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும் என்று, அப்படிப்பட்ட தண்டனை அங்கே கபட நாவுள்ளவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி அந்த வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். தளல் என்று சொன்னால் அது எப்பொழுதும் சுட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கபட நாவுள்ளவர்களுக்கு கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கபட நாவு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கபடு உள்ளவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அதனை விட்டு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, யோபுவின் புத்தகம் அதில் உள்ள 27வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல அங்கே யோபு சொல்லுகிற காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். என் நாவு கபடம் பேசுவதில்லை என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி யோபு அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 27:3-4 சொல்றாரு, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை என்று. அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்த நண்பர்கள் எல்லாவற்றையும் யோபு இழந்து போய் இருக்கிறாரு. இப்ப ஆறுதல் சொல்லும்படி வந்ததான நண்பர்கள் இதை யோபுவை பார்த்து சொல்றாங்க. 25வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி, சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுஷனும் எம்மாத்திரம் என்றான். ஆறுதல் சொல்லும்படியாக வந்த அவருடைய நண்பர்களில் ஒருவனாகிய பில்தாத், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் எப்படி சுத்தம் உள்ளவனாய் இருப்பான் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அதற்கு மறுமொழியாகது யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு, என் நாக்கு அங்கே கபடம் பேசுவதில்லை, என் உதடுகள் தீமையை சொல்வது இல்லை என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட கபட நாவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே.
மற்றவர்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, உள்ளத்திற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை பேசுகிற அப்படிப்பட்ட கபட நாவு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் நாம் வாழப் போகிறோம். ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து சொன்னாரு. யோவான் 1வது அதிகாரம் அதுல உள்ள 47-48 வசனத்துல அங்கே ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லி. இந்த நாத்தான்வேல் ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய இந்த பர்தலமேயு, அவனைத்தான் நாத்தான்வேல் என்று அங்கே மற்றொரு பெயர் இருக்கிறது. இந்த நாத்தான்வேலை பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் அழைத்து கொண்டு வருகிறான். நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன் என்று சொல்லி இந்த பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வருகிறான். இந்த நாத்தான்வேலை இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று அவனை பார்த்து சொல்றாரு. இப்ப இந்த நாத்தான்வேல் கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை எப்படி அறிவீர் என்று சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அத்திமரத்தின் கீழாக இருந்து இந்த நாத்தான்வேல் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை ஆண்டவர் தம்முடைய சீஷனாக தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, ரபி, நீர் இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன் என்று அங்கே நாத்தான்வேல் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லி நாத்தான்வேலை ஆண்டவர் அங்கே அழைத்தார். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? பரலோகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நம்மை குறித்து அங்கே சாட்சி கொடுக்க முடியுமா? ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், நான் கபடற்ற ஒரு மனிதனாக வாழ வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, உள்ளத்திற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசுகிற காரியம் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படி கபடு இல்லாதவர்களாய், கபடற்றவர்களாய் வாழ்ந்தா நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, அதே சங்கீதம் 32 வசனத்துல பார்க்கிறோம், எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வேத வசனம் இங்கே சொல்லுகிறது. பாக்கியவான் என்று சொன்னால் என்ன? எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கிறவன், எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவர்களைத்தான் பாக்கியவான் என்று அங்கே நாம் சொல்லுகிறோம். அப்ப நம் கபடற்றவர்களாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும், எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதைத்தான் பாக்கியவான் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் கபடற்றவர்களாய் இருந்தால் பாக்கியவான் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக, நாம் கபடற்றவர்களாய் இருந்தால் எப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? சங்கீதம் 116 அதில் உள்ள 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் கபடற்றவர்களாய் இருந்தா ஆண்டவர் நமக்கு பாதுகாவலை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக
நாம் கபடற்றவர்களாய் இருக்கும் பொழுது சகல தீமைகளுக்கும் ஆபத்துக்களுக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இரவாகிலும் பகலாகிலும் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருப்பார். மூன்றாவது, நாம் கபடற்றவர்களாய் இருந்தால் ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுப்பாராம். சங்கீதம் 17வது சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ கபடமில்லாமல் இருப்போம் என்று சொன்னா நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம் கபடு இல்லாதபடிக்கு, வஞ்சனை இல்லாதபடிக்கு, பிறரை ஏமாற்றாதபடிக்கு, உள்ளத்தில் ஒன்றையும் வெளியில் ஒன்றையும் பேசுகிற அந்த கபட நாவு நமக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னான். ஒன்று, ஆண்டவர் நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறார். இரண்டாவது, நமக்கு பாதுகாவலை கொடுக்கிறார். மூன்றாவது, நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த நல்ல ஆண்டவரிடத்துல கேட்போமா? அப்படிப்பட்ட கபடற்றவனாக, யாரையும் ஏமாற்றாதபடிக்கு, வஞ்சனை செய்யாதபடிக்கு, கபட நாவு இல்லாதபடிக்கு நான் பரிசுத்தமாய் வாழணும், பேசணும். அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா?